நட்டுசேகரண்ணா தமிழ்நாட்டு கடலூர் மாவட்டத்துல இருந்து ஆந்திரா ரேணிகுண்டா போய் செய்ய போறேண்ணா. ஒரு உண்மையான உழைப்பு வீடியோ நம்மளை உயர்த்துன்றத இந்த இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன்னா ரேணிகுண்டா போய் கலக்குமாண்ணா? கண்டிப்பா கலக்குறோம். வாண்ணா போலாண்ணா. விரைவில் வீடியோ வரும் பாருங்க, பாத்துக்கிட்டே இருங்கண்ணா. கடலூர்ல இருந்து பாண்டிக்கு பைக்ல போயிட்டு பாண்டியில இருந்து ஸ்ட்ரைட்டா அப்படியே ரயில்ல ஆந்திரா போறோம். ஓகேண்ணா. தண்டசேகர சொல்லுங்கண்ணா. கடலூர்ல இருந்து புதுச்சேரி வந்தாச்சு. கரெக்டா டெய்லியும் 3 மணிக்கு ட்ரெயின் ரேணிகுண்டா போறோம். திருப்பதியில லட்டு பெருசா குட்டி பிரியாணி ஸ்டோர் பெருசான்னு பாப்போம்னா? ஓகே ஓகேடா. நிற்கிற ரயில தான் ஓடி ஏறுற உடனே அதுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணாதீங்க. உண்மையாகவே சொல்கிற 2வது முறையாக ரயிலில் போகிறேன். முதல் முறை பூனே போனேன், 2வது முறை ஆந்திரா நீண்ட தூரம் பயணம் செல்கிறேன் சந்தோஷத்துடன். அண்ணா நண்டுசேகரண்ணா, கடலூர் மாவட்டத்திலேருந்து ஆந்திரா ரேணிகுண்டாவுக்கு என்ன செய்ய போகிறோம்? என்னண்ணா செய்ய போகிறோம்? பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணி பண்ண போகிறோண்ணா. என்ன பிரியாணிண்ணா? வடி பிரியாணி பண்ணுவோம். வடி கம்பே பண்ணுறோம். சரிண்ணா. 150 கிலோ அரிசி, 150 கிலோ கறி செய்யறோம், கலக்குறோம், யூடியூப்ல போடுறோம், கடலூர் மாவட்டத்துக்கு போறோம். ஓகேவாண்ணா? பாண்டிச்சேரியிலேருந்து தினந்தோறும் 3 மணிக்கு ரயில் கிளம்பி இங்கே கரெக்டாக 9:50க்கு வந்துடுச்சு. நீங்களே எத்தனை மணி நேரம் ஆகுது கணக்கு பண்ணிக்கங்க. எங்களை வெல்கம் ரேணிகுண்டான்னு சொல்லி வரவேற்றது. இங்கே இறங்கி எங்கள் டீமாக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அங்கேருந்து மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். எண்ணெய் கத்திரிக்காய் செய்யும் போது கத்திரிக்காய் வெட்டி தண்ணியில் போடணும். அந்த தண்ணியில் எலுமிச்சை பழச்சாறு இல்லை மஞ்சத்தூள் சேர்க்கணும். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். கத்திரிக்காய் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனமும் சுவையும் கிடைக்கும். இங்கே வந்திருந்த அந்த ஸ்பைசஸ் குவாலிட்டியாக இருந்துச்சு. உண்மையாகவே நல்ல குவாலிட்டி இருந்தால் வாசனை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த கண்டென்ட்டை தனியாக சூப்பராக போடுறேன். பட்டையுடைய சைஸை பார்த்தீங்களா? சும்மா நீட்டாக பட்டையாக இருக்குது, கலராக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் வாசனை அதிகமாக இருக்கும். நான் தெளிவாக தனியாக வீடியோ போடுறேன். ஏலக்காய் அப்படியே பெருசாக உள்ள நிறைய முத்துக்களோடு இருந்துச்சு. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்னைக்கு கடலூர் மாவட்டத்திலேருந்து ஆந்திரா ரேணிகுண்டாவுக்கு வந்து 150 கிலோ வடி பிரியாணி செய்ய போகிறோம். 65 பிரெட் அல்வா, இளநீர் பாயாசம், ஒயிட் ரைஸ், ரசம், நம்ம எப்பவும் போல் ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய். இன்னைக்கு எல்லாம் பொருள் வந்துடுச்சு. இங்கே செக் பண்ணிட்டு தான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன் கூட நண்டுசேகர் அண்ணா வந்திருக்காரு. அண்ணா சொல்லுண்ணா. சிறப்பான முறையில் இன்னைக்கு சமைக்க போகிறோம். அதுக்கு சமையலுக்கு தேவையான பொருள்லாம் எல்லாம் வந்திருக்குதா, ஏதாவது மிஸ் ஆகிருக்குதா இப்போ பார்க்குறோம். எல்லாமே செக் பண்ணுவோண்ணே. வளர்ந்து ஒரு மாசம்னா எல்லாமே இந்த அளவு செய்முறை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதோட பொருள் வந்து செக் பண்ணணும். ஆமாம், கண்டிப்பாக. ஒரு ஃப்ளைட் இல்லைனா கூட கடைசியில் நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணே. சரி, ஓகேண்ணே. ஃபர்ஸ்ட்ல எடுத்து வைங்க. நடுசேகரண்ணா, ஆந்திராவில் நம்ம வட்டா தூக்கி வைக்கிறோம். அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே வட்டாவை வச்சு சமமாக இருக்கான்னு செக் பண்ணி தான் விறகு வச்சு கொளுத்தி வட்டாவை வைக்கணும். 2வது வட்டாவையும் தூக்கி வைக்கணும். ஆமாண்ணா. அங்கே ஒலை வச்சாச்சு. 50 கிலோ ஒரே ஒலை வடித்து 2 மசாலா கொட்ட போகிறோம். அந்த வட்டா தூக்கி வைங்கண்ணா. மசாலா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு அப்படியே அந்த கொதிக்கிற உலல், அதாவது தண்ணி கொதிக்கணும். அப்போ தான் நீங்கள் அரிசி போடணும். அப்போ தான் நமக்கு சரியாக ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த பதம் கிடைக்கும். அரிசி கொட்டுறாங்க. நண்டுசேகரண்ணா, கொட்டுண்ணா. மக்களுக்காக எல்லா இடத்துக்கும் போய் நீ சமையல் செய்யணும். கொலையில் அப்படியே 50 கிலோ வடித்து அப்படியே கொட்டணும். ஃபஸ்ட்டு 50 கிலோ வடித்து 2 வட்டா தம் போட்டுட்டோம். அடுத்தது 2 வட்டா அங்கே வதங்கிட்டு இருக்கு. அதாவது மசாலா கொதிச்சிட்ருக்கு. இந்த அரிசியை வடித்து துண்டு துண்டாக உடையும். அப்படியே எடுத்துகிட்டு வந்து மசாலாவில் கொட்டணும். கண்டிப்பாக ஜூஸியான பிரியாணி லேயராக கொட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கொதிக்க தண்ணி சொட்ட நீங்கள் கொட்டும் போது தான் உங்களுக்கு அந்த பிரியாணி நல்ல ஜூஸியாக கிடைக்கும். கண்டிப்பாக முழு வீடியோ வரும், பாருங்கள். ஆந்திரா மாநிலம் ரேணிகுண்டா பக்கத்தில் ரயில் கல்யாண் மண்டபத்தில் அப்படியே பசங்கள்லாம் சர்வீஸ் பண்ணுற பசங்க முட்டை உரிச்சிட்ருக்காங்க. இங்கே ரைஸு வடிச்சிட்ருக்கோம். அருணாச்சலண்ணே, முன்னாடி 50 கிலோ வடித்து கொட்டியாச்சு. இப்போ 50 கிலோ அரிசி பதம் எப்படிண்ணா இருக்கணும்? உடையணும், துண்டு துண்டாக உடையணும்லண்ணே.
கொதிக்கிற தண்ணியில் கொட்டி அரிசியை அள்ளி பார்க்கும்போது பாருங்களேன், அள்ளி ப்ரெஸ் பண்ண உடனே அப்படியே துண்டு துண்டாக உடையணும். வேகக்கூடாது, அரிசி நசுங்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அரிசி வடித்து அப்படியே பாருங்களேன், அந்த கூடையில் தண்ணி சொட்டிக்கிட்டே வருது. இந்த மாதிரி கொதிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படியே நடுமையமாக கொட்டணும். மசாலா ஒதுங்கக்கூடாது, கறி மேலே வரக்கூடாது. நான் என் கையாலே வீடியோ எடுத்துக்கிட்டு செய்கிறேன். இது வரைக்கும் எனக்கு கேமராமேன் யாரும் கிடையாது. என் உழைப்பு, என் வீடியோ, என் ஆர்வம், என் கஷ்டம் எல்லாம் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான். இந்த அரிசியை அப்படியே எல்லா பக்கமும் படர்ந்து விடணும். இதுக்கப்புறம் கையில் செல்லு வச்சுட்டு படர்ந்து விட முடியல. கரெக்டாக தம் போட்டு உடச்சி உங்களுக்காக காமிக்கிறேன். கொட்டை இது மாதிரி கொதி வருது பார்த்தீங்களா, அப்படியே 3வது லேயராக கொட்டுறோம் மேலே. இந்த மாதிரி நீங்கள் மேலே கொட்டுற வரைக்குமே கொதி வரணும். அந்த மாதிரி அந்த ஹீட் இருந்தால் தான் உங்களுக்கு தம் ப்ராசஸ் 20 நிமிஷத்தில் சரியாக நடக்கும். இந்த மாதிரி கொதிச்சு அந்த ஆயில், அந்த நீர் அப்படியே மேலே வரும். உங்களுக்கு அந்த உப்பு காரம் ரைஸ் ஃபுல்லாக ஏறும். கடைசியில் அந்த பிளேட் அடிக்கும் போது மசாலாவோடு அள்ளி போட்டு அடிக்கும் போது அப்படி இருக்கும். இதெல்லாம் உண்மையுமே யாரும் காட்ட மாட்டாங்க. பிரியாணி செஞ்சு முடித்து அந்த கந்து எரியும் போது அப்படியே ஒரு வீடியோ போடுவோம். இதுதான் எங்கள் ஸ்டைலு. என் சேனலை பார்த்து நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் லோகோ சரியில்லைன்னு சொல்லி. எனக்கு லோகோ முக்கியம் இல்லை, என் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்கு புரிஞ்சால் போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்னைக்கு ஆந்திரா மாநிலத்தில் ரேணிகுண்டாவில் பிரியாணி செஞ்சுட்ருக்கோம். அப்படியே நன்றி சேகரண்ணா. சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெங்காயம் வதக்கின்னு இருக்கோம். சரிண்ணா, பிரியாணி போய் போட்டுட்டு இருக்குமா? கண்டிப்பா 2 தம் போட்டாச்சு. அடுத்தது 3 வட்டம் ஓடிங்க இருக்குது. ஓகேடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. பிரியாணி செய்வதற்கு அளவும் செய்முறை விட ஃபிசிக்கலான வேலை முக்கியம். அதை விட ஒரு மண்டபத்தில் போயிட்டு நமக்கு என்னென்ன பார்க்கணும், எப்படி செய்யணும், அதிக அளவில் பிரியாணி செய்யும் போது நமக்கு என்னென்ன ப்ராசஸ் முன்னாடி செய்யணுன்றதை உங்களுக்கு நான் விளக்கமாக இனிமேல் வீடியோ போடுறேன். இன்றைக்கி ஆந்திரா மாநிலத்தில் ரேணிகுண்டாவில் 150 கிலோ வடி பிரியாணி செம்மையாக செஞ்சிட்ருக்கோம். உங்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு செய்யணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பன் குட்டி. நான் வரேன், வளர்ந்து வரும் மாஸ்டர். நீங்கள் வேலை பிடிச்சாலும் உங்கள் கூட வந்து நான் வேலை செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. கடலூர் மாவட்டத்திலேருந்து ஆந்திர மாநிலத்துக்கு வந்து ரேணிகுண்டாவில் பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். அண்ணன் தான் நமக்கு வேலை கொடுத்தாரு. வீடியோ பார்த்து தம் முடிச்சு காமிக்க போகிறேன், பாருங்கள். தொடங்க பாய். வடி பிரியாணி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சைடில் பார்த்துட்டு தான் நீங்கள் தம்மை உடைக்கணும். கண்டிப்பாக இதை மறக்கவே கூடாது. நெருப்பில் கஷ்டப்பட்டு செஞ்சு மக்கள் ஆர்வமாக சாப்பிட்றத பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். இங்கே யாரை கேட்கலான்னு பார்த்தா இங்கே ஒரு பையன் செம்மையாக ஆர்வமாக சாப்பிட்டுட்ருக்கான். தம்பிகிட்ட போய் கேட்டேன். அண்ணா, நாங்கள் கடலூர் மாவட்டத்திலேருந்து வந்து செஞ்சுருக்கோண்ணா. பிரியாணி நல்லா இருக்கா? பாகுதுண்ணா. அண்ணன் தெலுங்கில் சொன்னார். உங்களுக்கு புரிஞ்ச எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பிரெட் அல்வா, சன்னா, சப்பாத்தி, வெஜ் பிரியாணி, எண்ணெய் கத்திரிக்காய், ஆனியன் ரைத்தா எல்லாம் சூப்பராக செஞ்சுருக்கோம். அக்கா, நாங்கள் கடலூர் மாவட்டத்திலேருந்து வந்து செஞ்சுருக்கோம். பிரியாணி நல்லா இருக்காக்கா? பிரியாணி நல்லா இருக்கா? பிரியாணி சூப்பராக இருக்கா? சரிக்கா சரிக்கா. இந்த வார்த்தையை கேட்கும் போது ஐயோ, குட்டி பிரியாணி ஸ்டோர்கிட்ட வாங்க, பிரியாணியை கற்றுக்குங்க, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பேர் வாங்குங்கன்னு சொல்லணும் போல இருக்குது. பிரியாணியை எந்த அளவுக்கு நிதானமாக பொறுமையாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சு செய்கிறீங்களோ எந்த தவறு இல்லாமல் சூப்பராக செய்வீங்க. இன்னும் யார்கிட்டையாவது போய் கேட்கலான்னு நினச்சா நமக்கு தெலுங்கு தெரியல, எல்லாரும் சாப்பிட்றத பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி. மாப்பிள்ளை பிரியாணி சாப்பிடவே இல்லை, ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லி மேடையில் கூட்டி எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அனுப்பிச்சார்.
அண்ணன் தான் என்னுடைய தீவிரமான ஃபாலோவர்ஸ், எனக்கு வேலை கொடுத்தாரு. பிரியாணி நல்லா இருந்துச்சா? ஏய் செட்ரா குட்டியான பிரியாணி சூப்பர் சொல்லு. இது சூப்பர் சூப்பரா சொல்லு. யார் பிரியாணியா? குட்டியான பிரியாணி சூப்பர். திரும்பவும் பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.